மஹிந்திரா நிறுவனம் கார்கள் உற்பத்தியில ஒரு முன்னணி நிறுவனம். இந்த நிறுவனத்தோட சிஇஓ ஆனந்த் மஹிந்திரா கூட ட்விட்டர்ல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாரு. சோஷியல் காஸ்க்குலாம் நிறைய குரல் எழுப்புவாரு. இப்ப பாத்தீங்கன்னா காற்று மாசுபாடு இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா உருவாகிட்டு வருது. மஹிந்திரா நிறுவனம் ஆல்ரெடி மின்சார 3 சக்கர வாகனங்கள்ல அவங்களோட ட்ரையோ அப்படின்ற மாடல்ல வெளியிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி மின்சார கார்கள்ல E20 E-Verito போன்ற மாடல்களும் இதுக்கு முன்னாடியே மஹிந்திரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ அடுத்து வரப்போற 3 மஹிந்திரா மின்சார கார்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். 2021ஆம் ஆண்டுல லான்ச் ஆக இருந்த இந்த மின்சார வாகனம் பாத்தீங்கன்னா பேண்டமிக்னால நிறைய டிலே ஆயிடுச்சு. இந்த கொரோனா வைரஸ் கோவிட்னால. இதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் 15.9 கிலோவாட் ஹவர் லித்தியம் அயன் பேட்டரியால இயங்கக்கூடும். 40 கிலோவாட் எலக்ட்ரிக் மோட்டரால இயங்கும். 85 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடும் மணிக்கு. டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும், ஏசி ஸ்லோ சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். இது இந்த வருஷம் முடிவுக்குள்ள, அதாவது 2021ஆம் ஆண்டு முடிவுக்குள்ள வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதோட விலை எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா 8.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அடுத்தது மஹிந்திரா ஏட்டம். இந்த மின்சார வாகனம் ஒரு குவாட்ரி சைக்கிள். இது நீங்க ஒரு மைக்ரோ கார்னு கூட சொல்லலாம். இது ஒரு 3 சீட்டர் மின்சார கார். 15 கிலோவாட் மோட்டரால இயங்கும். அதிகபட்சமா மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல முடியும். 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. முழு சார்ஜ் அடைய 4 மணி நேரம் ஆகும். இந்த வாகனத்துல ஏர் கண்டிஷனிங் வசதி தான் கூட இருக்கு. இதோட எதிர்பார்க்கப்படும் விலை 4 லட்சம் ரூபாய். 2022ஆம் ஆண்டு வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து eXuv 100. இந்த eXuv 100 ஒரு ரொம்பவே கவர்ச்சிகரமான மின்சார வாகனம் மஹிந்திரால இருந்து. இது மெஸ்மா 350 மாடுலர் பிளாட்ஃபார்ம் அப்படின்ற பிளாட்ஃபார்மை சார்ந்து வடிவமைக்கப்பட்டது. இது 2 வேரியன்ட்ல வெளிவர போகுது, ஸ்டாண்டர்ட் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல 200 இருந்து 250 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடும். பெர்ஃபார்மன்ஸ் வேரியன்ட்ல 400 இருந்து 450 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த கார் 14 இருந்து 15 லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. 2022ஆம் ஆண்டு வெளிவரும் எதிர்பார்க்கப்படுது. கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.